ஏன் டனா டனான்னு சத்தம் தெரியல. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு பாரம்பரிய உணவை வந்து எப்படியெல்லாம் சொதப்பலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சொதப்பல், ஐ மீன் சமைக்கிறதுல ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணியிருப்போம். இதை எப்படி நாங்கள் சொதப்பி இருக்கோன்றத ஃபுல் வீடியோவும் பாருங்க, நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்க சொதப்பாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஃபுல்லா பாருங்க, மறக்காம என்ஜாய் பண்ணுவீங்க. வெல்கம் டு குக்கிங் வகைரா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலான்னு இருக்கோம்னா, நம்ம குக்கிங் வகையில நிறைய சமையல் வீடியோ வந்து போட்டிருந்தோமாமா. அதில் வந்து என்னன்னா மேஜராக ஒரு சொதப்பல் ஒன்று ஆயிடுச்சு. ஜனவரி 26 அப்போ நம்ம வந்து ஒரு 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு திணை அரிசி மாவுல லட்டு செஞ்சு குடியரசு தினம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திணை அரிசி லட்டு செஞ்சு நம்ம ஊர் பொதுமக்களோட நம்ம சாப்பிடலாம். அதாவது பகிர்ந்து கொடுத்து, ஸ்வீட்டை பகிர்ந்து கொடுத்து ப்ளூ சட்டையோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். நம்ம ஊர் மக்களோட குடியரசு தினத்தை கொண்டாட போறோம். குடியரசு தினம்ன்றதுனால நம்ம ஒரு ஸ்வீட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு முடிவுக்கு, அதுவும் பாரம்பரியம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு போலான்னு தான் நாங்கள் போனது. போயிட்டு அங்கே போய் ஃப்ளாக் எல்லாம் செட் பண்ணிட்டு, பூச்சிக்கட்டில் ஃப்ளாக் எல்லாம் செட் பண்ணி, மாப்ள ஆமா நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு கொடி எடுத்துட்டு வாங்க. சரி. பறக்குமா கொடி? காத்தடிச்சா பறக்க முடியல. கொடி குத்துனாதாப்பா குடியரசு தினம் வந்து அந்த மதிப்பு வருது. ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். அதை பற்றி ஏதாவது உனக்கு தெரிஞ்ச சொல்லு. நான் அதில் பட்ட கஷ்டங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். திணை அரிசி திணை அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா. அங்கேயே நாங்கள் ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை அம்மியில் போட்டு அரைக்க ட்ரை பண்ணோம். அரைச்சோம், ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி அங்கே ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம். அரைச்சி ஓரளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி தான் இருந்துச்சு. மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து இது ரெண்டும் சொல்லிட்டாங்க. அதை விட பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பாகு காய்ச்சினது. அதுவும் இல்லாமல் அதில் இன்னொரு தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்வீட்டும் செஞ்சோம் அன்னைக்குன்னு பார்த்து. ஸ்வீட் செய்யறதுனாலே நமக்கு பயம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியில் நினைச்ச மாதிரி முடிஞ்சு போச்சு. இடித்து வச்ச வெல்லம். அந்த பாகு காய்ச்சினது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக போயிடுச்சு. பாகு காய்ச்சினது நல்லா தண்ணியாக இருந்திருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நல்லா கெட்டியாக செஞ்சுட்டோம்.
கேமராமேன் கம்பிப்பாதான்னாரு. ஆனா இந்த மாதிரி பதவாகவும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கம்பி பாதம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், கம்பி பாதம் முடிஞ்சு போச்சு. நாங்க சொன்ன அப்ப எங்க டீம்ல ஒருத்தர் இருக்காப்ல, அவர் தான் கேமராமேன். அந்த மேன் இருக்காப்ல இல்ல, அப்பப்ப குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு வந்துடுறாப்ல, முடிச்சு விட்டுறாப்ல. நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ப்ளூ சட்டையாக வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ப்ளூ சட்டை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரேண்டமாக செலக்ட் பண்ணி லொகேஷன் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு போகலாம். அது இருந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கோழி குண்டு இருக்குமே இரும்புல, அதில் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன் ஸ்வீட் பக்கம் போகாதீங்க மாமா, நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். பட் இவர் என்ன சொன்னார், பாரம்பரியம் இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதில் சொதப்பின மெயின் காரணமே மாமா தான். மாமாவை சொல்லாத, அவன் கேமராமேனை சொல்லு, அவன் பண்ணாதான் எல்லாத்துக்கும். தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள். தப்பு பண்ண ப்ராசஸை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எப்பயுமே. நீங்கள் வர ப்ராசஸ் தப்பு இது எப்படி வந்து மைல்டாக ஆகும் அப்படின்னு உங்களுக்கு திங்க் பண்ண தெரியல. நான் சொன்ன மாப்பிள்ள ஆக வச்சு பண்ணிக்கலாமாடா அப்படின்னு. மீன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கு. இதை சாப்பிட தான் அசுரன் படத்தில் கென்னு ஒரு உருண்டை பிடிச்சி அடிப்பார்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. நல்லா வெடிகுண்டாதான் வந்துச்சு, தட்டில் போட்டால் படாருக்குது. வேக வச்சோம்னா அந்த மரக்குன்றது இருக்காது, நல்லா இருக்கும். ஏன் டனான்னு தெரியல. பின்னாடி பாறையை விட்டுறாங்க, அந்த சவுண்ட் அடிக்குது. ஓஹோ, ஜேசி தூக்கி விட்டுறாங்களோ. இதை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியும்னு பாருங்க. ஆனால் அங்கே போய் பிடிக்கிறப்ப தான் தெரியுது அது லட்டா வரல. பிடிச்சதெல்லாம் இங்கே பாரு அப்படியே நூலாக இருக்கு பாருங்களா, நல்லா இருக்கு. எனக்கு முந்திரி மட்டும் 2 எடுத்து கூட அதையாக சாப்பிட்றேன். கேட்டு இருந்தாரு 500 கூட கொடுக்குறேன், 1000 3 எடுத்து போய் கொடுத்துட்டு 500 காசு 1000 கொடுக்குறேன் எனக்கு வேணான்றாரு அவரு. பரவாயில்ல கொடுத்துட்டு. ஏற்கனவே பேசண்டா வேற இருக்காரு, ஏற்கனவே பேசிட்டு வேற. எப்பவுமே நாங்கள் செஞ்ச வீடியோவில் செய்கிற சமையல் வந்து எங்கள் வீட்டுக்கு தரவே மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துட்டா மறுபடியும் கேட்பாங்கன்னு. இந்த தடவை அந்த செஞ்சது அப்படியே தான் இருந்துச்சு. பட் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், யாருமே எடுத்து போகல. பட் நான் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா எங்க வீட்டுல அப்பதான் கேட்க பழி வாங்குற குணத்தோட எடுத்துட்டு வந்தா. எங்க அம்மா கண்டுபிடிச்சிருச்சு அந்த விஷயத்த. ஏன்டா நல்லா செஞ்சது எந்த இதையும் எடுத்து வர மாட்டேங்கிறீங்க, எது ஆவாத போகிறதுன்னு என் மேல போட பாக்குறீங்களா அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே அந்த உருண்டையை எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் சரோஜா. அந்த உருண்டையை 4 உருண்டையும் தின்னாங்க. எப்படிதான் தெரியல, லட்டு தான் எடுத்து போய் கொடுத்தேன். பட் எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசுல கல்கோனான்னு சொல்லிட்டு ஒரு கெட்டிமா இருக்கும், கட்டிக்க கூட முடியாது, அந்த இது நினைச்சிருச்சு எங்க பெரியம்மா. கல்கோனா எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்க, கல்கோனா நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னாங்க. இல்ல பெரியம்மா லட்டுன்னா. ஓ சரி சரி லட்டு தான் பண்ணீங்களா, நல்லா இருந்துச்சு. எங்க மனசுக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த பெரியம்மா அப்படி சொன்னாங்க. இல்ல மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு டேஸ்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. அது என்னன்னா நாங்க பிடிச்சது வந்து அந்த பாகு கொஞ்சம் கெட்டியா போனதுனால கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடான பாகத்துல ஏங்க அவங்க வயசு 60 வயசு ஆகுது, அவங்களால கடிக்க முடியாத ஒரு விஷயத்த சாப்பிட்டாங்கன்னா பெரிய நம்மளாலே முடியல. அது பாட்டி ஸ்ட்ராங் போல. அந்த வயசுல இருந்து கேப்பங்கூழ் கம்பங்கூழ் சாப்பிட்டு வரதோடப்பா அதெல்லாம் திரைய பக்காவா போட்டாங்க, நம்மளால போட முடியல. எடுத்து சாப்பிட முடியல காட்டிய சாமி எல்லாமே கல்லு. இது எடுத்து சாப்பிட்ற காட்டி நல்லா தாண்டா சாப்பிட்றா. நான் அடுத்த வாரம் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு. நான் உனக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இங்கே வந்து செஞ்சால் கூட பரவாயில்ல, இங்கே ட்ரை பண்ணி போடுறாரு. கரெக்டாக இருக்கு. மாமா என்ன பிளான் பண்ணார்னா, இதுக்கு முன்னாடி பொங்கல் வீடியோ பண்ணோம், அது கரெக்டாக இதானுச்சு, நல்லா ஒர்க் ஆனுச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதை முன்னிட்டு இதுவும் போட்டோம், ஸ்வீட்டு போட்டோம். ஆனால் அது இந்த மாதிரி ஆகிப்போச்சு, பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. உண்மையாலுமே பொங்கல் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு.
அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் இவங்க சொன்னதுக்கு நான் சம்மதிச்சினேன். இல்லைன்னா நான் வந்து நான்வெஜ்ஜை தவிர மீது எந்த இதுவுமே அவங்க தொட விட்டுருக்க மாட்டேன். அதே சாப்பிடணும். இதை சாப்பிடணும். எனக்கு சாப்பாடா 1 கிலோ அரிசியே ஒரு ஆள் எப்படி சாப்பிட முடியும்? இப்போ இது 1 கிலோ கறி அரிசி மட்டும் 1 கிலோ கேட்குறா. கறி போட்டு வை. அப்படி காசு தர வேணாம் நீங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாஸ் ஆகும், அப்புறம் கறி போட்டு கறி மட்டும் கொடு போதும். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க சாப்பிடுறது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் நல்லாவே போயிட்டு இருக்கு. கம்மிங் அப்பில் இன்னும் நிறைய நாங்கள் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணுவோம். யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பண்ணலாம். இன்னும் அதை எப்படி சொல்கிறதுனா, இப்போ பெரிய பெரிய சேனல் அவங்க பண்ணுற மாதிரியும் கூட நம்மளும் வெளியே முடியாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலாம். நம்ம சேனலில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒவ்வொரு புழு சட்டையாக கூப்பிட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ரீச் போயினதுக்கப்புறம் புழு சட்டை 1 இருக்கிறது 4 மாறலாம், 4 இருக்கிறது 8 மாறலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் லைட்டாக க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் பிடிக்கணும், பார்க்கலாம். அதனால பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மறக்காம வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க. நிறைகுறைகள் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்போதான் நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஹெல்த்தியான ஃபுட்டாக சமைச்சு சாப்பிட்டு பல பாரம்பரிய ஃபுட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டாகவும் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.